கவியரசு கண்ணதாசனின் படம், அவருடைய அனுபவ மொழிகள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள். அந்த அனுபவ மொழிகளிலிருந்து இன்றைய அனுபவ மொழிகள், அந்த அனுபவங்களுக்குரிய சில பொருத்தமான பாடல் வரிகள், அதற்குரிய படங்கள் ஆகியவை உங்களுக்கு இணைத்து இந்த பதிவில் தரப்படுகின்றது. ஒவ்வொரு பகுதியாக பாருங்கள். இன்றைய அனுபவ மொழி. அமெரிக்காவில் பகல் நேரம் என்றால் அப்பொழுது இந்தியாவில் இரவு நேரம். இது விஞ்ஞானத்தின்படி நமது நியாயம்தான். அது நியாயம். ஒரு அமெரிக்காவில் ஒரு முறை இப்போ சூரிய சந்திர உதயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு பக்கம் பகல் ஒரு பக்கம் இரவு என்றால் எப்படி இருக்கும்? அதனால் ஒரு பக்கம் பகல் ஒரு பக்கம் இரவு என்று சொன்னால் சிலர் செல்வச் செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார்கள், சிலர் அவருடைய வாழ்க்கையை இரவை போல இருண்டு கிடக்கின்றது என்று சொல்லி இரண்டு பக்க நிலைகளையும் எடுத்து சொல்கின்றார். அப்படித்தான் உத்தமர்களும் அதர்மர்களும் ஒரே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தமர்கள்ங்கிறது நல்ல செயலில் ஈடுபட்டு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்ற சான்றோர் படங்களும் கொடுத்துருக்கு. அதர்ம செயல் செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடியவர்களும் இருவரும் இணைந்துதான் இந்த பூமியில் வாழ்கின்றார். பிரெஞ்சு நாட்டு கில்டின் என்ற வெட்டறிவாளில் மன்னர்களின் சொந்தக்காரர்களின் தலைகளை வெட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த காலத்தில் மரண தண்டனை என்பது மிக கொடுமையாக கொடுக்கப்படுகின்றது. அரிவாளால் வெட்டுதல், யானை விட்டு மிதித்தல் போன்ற தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். மன்னர் வைத்த அரிவாள் ஆயிற்றே, அவருடைய உறவினர்களை வெட்டலாமா? அவை சிந்திக்கக்கூடியவையா என்று அவை சிந்திக்கக்கூடியவ. அதாவது மன்னர் கையில் அரிவாள் இருக்குது, அதை மரண தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். அந்த அரிவாளுக்கு தெரியாது அவர்கள் உறவினர்களா பகைவர்களா என்று தெரியாது. நாம் என்று மக்களிடம் சொல்லி பதவிக்கு வந்தவர்கள் அதிகாரம் உறுதியாகிவிட்டதும் நான் என்று ஆட்டம் போடும்போது அது நியாயமா இல்லையா? அவர்கள் நினைப்புக்கு எதிராக எதையும் அவர்களை அனுமதிப்பதில்லையே. அதாவது பதவிக்கு வரும் முன்னால் மக்களிடம் ஓட்டு கேட்பதற்காக இணைந்து இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களே வெற்றி அடைந்து பதவியில் வெற்றிட்டால் மக்களை நினைப்பதில்லை என்ற கருத்தை சொல்கின்றார். ஒரு கட்டத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தூக்கி எறியப்பட்டு நாலு புறமும் இருந்து கிடுகின்ற தாக்குதலுக்கு ஆளாகும்போதுதான் தர்ம உபதேசிகளாகிறே தவிர அதுவரையிலும் தங்களுக்கு வீழ்ச்சி உண்டு என்று அவர்கள் கருதுவதில்லை. தங்களிடம் அதிகாரம் இருக்கின்ற பொழுது எல்லா செயலும் செய்வார்கள். அதனால் தாங்களும் ஒரு கால் பதவியிட்டு விலக வேண்டும் என்ற நினைப்பு யாருக்கும் இருப்பதில்லை. நம்பி ஏமாறுவதை விட சந்தேகப்பட்டு பரிசீலனை செய்து பிறகு நம்புவதில் ஆபத்து அதிகமில்லை. அதாவது ஒருத்தர் உடனே நம்பக்கூடாது. அவர் நல்லவரா தீயவரா தம்முடைய செயல் செய்யக்கூடியவர்களா என்பதை அவர் மேல் சந்தேகப்பட்டு அதற்கப்புறம் அதை தீர விசாரித்து அவரை நம்புவதனால் எந்த தவறும் இல்லை. நம்பிக்கையே தவறி போனால் வருந்த வேண்டியவன் இறைவன், நான் அல்ல. அப்படி நம்பிக்கை வைத்தவர்களும் தவறு ஏற்பட்டால் அது இறைவனுடைய செயல் என்று உன்னதமான கருத்துக்களை இதில் எடுத்து சொல்கின்றார். இதற்குரிய பாடலும் அதற்குரிய படங்களும் பின்னால் இணைக்கப்படும். நன்றி, வணக்கம். வணக்கம். கண்ணதாசனுடைய அனுபவமொழியோடு இணைந்த ஒரு பாடல் என்னண்ணன் என்ற திரைப்படத்தில் கண்ணதாசனுடைய பாடல் தான். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே,
நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செயல் செய்பவன் புத்திசாலி, சதி செயல் செய்பவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செயல் செய்பவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அதாவது நன்மை தீமை, அதாவது நல்லவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, தீயவருடைய நிலை, என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குது என்று சொல்லக்கூடிய பகுதியை இந்த பாடலில் உங்களுக்கு படமிட்டு காட்டுகின்றார். பாடலையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.